பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி ஆதிபராசக்தி. சவாட பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் அம்மோட ஆசை அருள்வதற்கும். ஓம் சக்தி. இந்த இனிய நாள் பூரண குருவருளும் திருவருளும் கிடைக்கும் நாளாக அமையட்டும். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் என்று வாழக்கூடாது. நல்லதொரு வழிகாட்டிகள், நல்ல எண்ணம், நல்ல செயலில் ஈடுபடுத்தி நல்ல நிலையை அடையச் செய்யும். அடிகளார் என்னும் வழிகாட்டியை பற்றி கொண்டு மேல்நிலையை அடைவாயாக. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் அத்திகானூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை ஐப்பசி பௌர்ணமி விழாவினை கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அன்னூர் தீத்திப்பாளையம் பிரஸ் காலனி காரமடை சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஓம் சக்தி. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம். அம்மா அம்மா எப்போவுமே நம்ம கூடயே இருக்காங்க. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் அம்மா நம்ம கூடயே வந்துட்டு இருக்காங்கங்கிறதுக்கு சாட்சியாக நான் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நான் வீட்டில் இருந்து அம்மாவை பார்க்குறதுக்காண்டி இன்றைக்கி கிளம்பும் போது அம்மா, ஏன்னா ஒவ்வொரு தடையும் ஆலய விழாவுக்கு வரும்போது ஒன்று நான் என் சகோதரியோடு வருவேன், அல்லது நான் எங்கள் அம்மா கூட வருவேன். இன்றைக்கி மட்டும்தான் நான் தனியாக வந்தேன். அப்போ அம்மாட்ட நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, அம்மா நான் உன்னை பார்க்க போகிறேன், இன்றைக்கி நீ எனக்கு நீ என் கூட வீட்டுக்கு வரும்போது நீ எப்படி என் கூட வருவம்மா அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு தடவை வரும்போதும் நான் ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒரு தடவை பாத பூஜை பண்ணும்போது எனக்கு அம்மா திருவடி மூலமாக அம்மா என் கூட வந்தாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயமா அம்மா என் கூட பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு தடவை நாங்கள் ஆலயத்துக்கு வரும்போதும். ஸோ அப்போ நான் அம்மாட்ட சொல்லும் போது நான் அம்மாட்ட கேட்குறேன், அம்மாட்ட நீ எப்படிம்மா இன்றைக்கி என் கூட வருவேன், எந்த ரூபத்தில் நீ வருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் அம்மாட்ட கேட்டேன். அப்போ நான் அதாவது ட்ரெயினில் ஏறுற வரைக்கும் நான் நார்மலாக அம்மா நாமத்தை சொல்லிட்டு தான் இருந்தேன். என் பக்கத்தில் ஒரு சக்தி இருந்தாங்க. சக்தின்னு எனக்கு தெரியாது. அவங்கள ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தாங்க, அவங்களும் ஏறினாங்க. அப்புறம் நான் உட்கார்ந்த இடத்துல அவங்க பைய வச்சாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சக்தி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் அவங்க என் பக்கத்தில் வந்தாங்க. ரொம்ப நேரம் கழித்து தான் உட்கார்ந்தாங்க. தாம்பரம் வந்தப்போ தான் உட்கார்ந்தாங்க. அவங்க சக்தின்னு எனக்கும் தெரியாது, நான் அவங்களுக்கு சக்தின்னு தெரியாது. நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் அந்த நிகழ்ச்சியை பார்க்கணுங்கக்காண்டி என்ன டைம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். உடனே அந்த சக்தி கேட்டாங்க, சக்தி நீங்கள் மேல்மருவத்திற்காக போகிறீங்க அப்படின்னு. ஆமாம் சக்தி, நானும் மேல்மருவத்திற்கு தான் போகிறேன் அப்படின்னு. அப்போ எங்கள் 2 பேருக்குள்ள பரிச்சயம் இதுதான். ஸோ அவங்க மனசில் நாங்கள் 2 பேருமே இந்த நிகழ்ச்சியை, அதாவது குடமுழுக்கு நிகழ்ச்சி, அம்மாவுடைய பிரதிஷ்டை, அந்த இது எல்லாத்தையுமே நாங்கள் அந்த யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்தோடனே நான் அம்மாவுக்கு வச்ச பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தனியாக போகிறாங்க, பயமாக இருக்குது, நான் போய் குளிச்சுட்டு அம்மாவை போய் பார்க்கணும், அப்போ அவங்க உடைமைகள் எல்லாம் யார்கிட்ட கொடுக்கணும், நம்ம தனியாக போகிறோமே அப்படின்னு நினச்சாங்க. அதே மாதிரி நானும் நம்ம இந்த தடவை தனியாக போகிறோமேன்னு ஃபீல் பண்ணேன். அப்போ பாருங்கள், ஒரு தாய்க்கு ஒரு சேயும் ஒரு சேய்க்கு ஒரு தாயும் கொடுத்தது அம்மாவுடைய அருள் சக்தி தானே அங்கே. அப்போ நான் அவங்க கூட நின்று அவங்க குளிச்சுட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அவங்க வந்தாங்க. சரி, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு வந்தோம். அவங்களும் அதை ஃபீல் பண்ணாங்க, அம்மாவை பார்க்கணும், அம்மாவுடைய அந்த அபிஷேகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போது அவங்க மனசில் அந்த எண்ணம் இருந்தது, என் மனசுலேயும் இருந்தது. நாங்கள் 2 பேருமே ரயிலில் பயணம் பண்ணும்போது
அம்மா ஆலயத்தில் இருக்க மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. அம்மாவுடைய எல்லா விஷயத்தையும் நாங்கள் கலந்துக்கிட்டோம் ட்ரெயினில் இருக்கும் போதே. அப்போ அவங்களுக்கும் ஒரு மன திருப்தி, அம்மாவை பார்த்துட்டோம், அம்மா தரிசனம் பண்ணிட்டோங்கிற ஒரு மன திருப்தி இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு அவங்க கூட வந்த ஒரு அவங்க கூட இருந்து அவங்க குளிக்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் உதவி செஞ்சு அவங்களும் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து நாங்கள் 2 பேருமே அவங்களும் அதை ஃபீல் பண்ணாங்க. அம்மா இருக்கிறது நிஜ சக்தி பாருங்கள், அம்மா உங்கள் ரூபத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அதேமாதிரி நானும் அவங்ககிட்ட சொன்னது அம்மா உங்கள் ரூபத்தில் எனக்கு ஒரு ஆறுதல் சொன்னாங்க சக்தி அப்படின்னு சொன்னேன். அதனால் நம்ம அம்மாவை நம்பினா அம்மா கைவிடவே மாட்டாங்க. எல்லா நேரத்துலேயும் அம்மா நம்ம கூடயே இருக்கிறத அம்மா உணர்த்திக்கிட்டு தாங்க இருக்காங்க சக்தி. நம்மளுடைய கடமை என்னென்னா, அம்மா என்ன சொல்லிட்டு போயிருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதை நல்லபடியாக பண்ணணும். அதுதான் நம்மளுடைய கடமையாக நம்ம எடுத்துக்கிடணும் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளுடன் ஆன்மீக குரு அவதார தெய்வம் பங்காரு அம்மா அவர்களின் பூரண அருளாசியுடன் கர்நாடகா மாநிலம் பெங்களூரு பிரகாஷ் நகர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீட திருக்குடமுழக்கு விழா வருகின்ற 17-11-2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணி அளவில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளையும் அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் குருவருளையும் பெருக. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். இந்த திருக்குடமுழக்கு விழாவின் நேரலை நமது மேல்மருவத்தூர் சித்தர் பீட யூடியூப் சேனலிலும் பங்காரு அம்மா கன்னடா யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பாகிறது. காணத் தவறாதீர்கள். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.